வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இந்த வெள்ளிக்கிழமையில் உன் அப்பன் கந்தன் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன். என் குழந்தையே, தட்டாமல் என் வார்த்தைகளை நீ கேட்டு விட்டாயானால் சர்வ நிச்சயமாக இன்று இரவுக்குள் நீ விரும்பிய ஒரு விஷயத்தை உன் கைகளில் பெற்று விடுவாய். என்ன நடக்கிறது என்று நீ யோசித்து முடிக்கும் முன்னமே உனக்கு நடக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் தந்து கொண்டிருக்கின்றேன். நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ உறுதியாக ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் உனக்கான பெருமகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டிய இந்த விடியலில் உன் அப்பன் என் வார்த்தைகளை முழுமையாக கேட்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ நிச்சயமாக மதிப்பு கொடுக்க வேண்டும். காரணமில்லாமல் நான் உன் முன்னால் வருவதும் இல்லை, தேவையில்லாமல் உன்னிடத்தில் எந்த விஷயத்தையும் நான் சொல்வதும் இல்லை என்பது நீ பல முறை அறிந்த விஷயம். சரி, இன்று அப்பன் என்ன சொல்ல வந்திருக்கின்றேன்? இந்த வெள்ளிக்கிழமையில் உன் வாழ்க்கையில் நான் எதை நடத்த நினைக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டுமல்லவா? நிச்சயமாக இந்த விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடக்கும் என்பதனை மறக்காதே. வாழ்க்கையில் அத்தனை பேரையும் நீ நம்பலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அனைத்து சூழ்நிலைகளும் அவர்களை நீ நம்பாதே. வீரமாக நீ வீழ்த்தப்படுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் சூழ்ச்சிகளினால் ஒருபொழுதும் நீ ஏமாந்து விடக்கூடாது. அதை நீ எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் விழிப்போடு நீ இருக்க வேண்டும். எப்பொழுதுமே உனக்கு அறிவுரைகளை வழங்கவும் உன்னை நல்வழிப்படுத்தவும் இந்த கந்தன் நான் தயாராக இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கி விடாதே. நீ ஜெயிக்கப் போகிறாய் என்பது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ நம்பிக்கையோடு இரு. உனக்காக உன் அப்பன் நான் எந்த சூழ்நிலையிலும் இருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. எதுவுமே செய்யாமல் இருந்துவிட்டு வீணாக போகின்ற இந்த வாழ்க்கையை விட எதையாவது முயற்சி செய்யும் பொழுது அதனால் ஏற்படுகின்ற தவறுகள் ஒவ்வொன்றும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அல்லவா? கண்ணியமானதும் கூட. இவ்வாறு உனக்கு நடந்தால் நீ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று பொருள். இந்த வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் என்று பொருள். யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் உனக்கே தெரியாமல் உன் கண்ணீரை துடைக்கின்ற கைவிரல் போல நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். யாம் இருக்க பயமேன் என்பதனையும் நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் மன கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு முடியப் போகின்றது. உன்னுடைய கடந்த காலத்தில் உனக்கு வந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ மறந்துவிட்டு நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலம் இந்த கந்தனின் அருளால் சிறப்பாக அமையும் என்பதனை நீ நம்பு. உன் அப்பன் உனக்கு நல்லதை நடத்தி தருவேன் என்பதனை நீ உறுதியாக ஏற்றுக்கொள். நீ வாழும் இந்த வாழ்க்கையில் நிறைய உறவுகள் உன்னிடத்தில் நன்றாக பழகி பேசினாலும் ஏதோ ஓரிடத்தில் உன்னை காயப்படுத்தி விடுகின்றார்கள் அல்லவா? இதனை நான் நன்றாகவே புரிந்து கொண்டேன். உன்னுடைய கண்களில் வழியும் கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் அறிவேன். என் குழந்தையே, உன் அப்பன் முருகன் அத்தனை விஷயங்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அப்பா, இதையெல்லாம் பார்த்து கொண்டும் இதையெல்லாம் தெரிந்து கொண்டும் நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாயா என்று நீ கேட்கலாம். என் தங்கமே, கந்தன் ஒருபொழுதும் வேடிக்கை பார்ப்பதில்லை. இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எந்த அளவிற்கு நடக்கும், இது எந்த எல்லைக்கு செல்லும், இந்த மனிதர்கள் எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் செய்வார்கள் என்பதனை பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அல்லவா? அந்த வாய்ப்புகளையும் தாண்டி இவர்கள் உன் வாழ்க்கையில் எதையாவது செய்ய நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற ஆழமான விஷயங்களை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதையும் அத்தனை சுலபமாகவெல்லாம் நம்மால் விட்டுவிட முடியாது. இத்தோடு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் நாம் வெளிவந்து விட முடியாது. என்னதான் செய்கிறார்கள், எவ்வளவுதான் இவர்களால் முடியும் என்பதனை நானும்
கணித்துதான் பார்க்க வேண்டும். உன்னோடு இருக்கின்ற இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் ஒரு கெடுதல் நடந்தால் வேடிக்கை பார்ப்பேனா? நிச்சயமாக கிடையாது. ஆனால் அதை செய்கின்றவர்களுக்கு நிச்சயமாக இந்த கந்தன் ஒரு வாய்ப்பினை கொடுத்துதான் பார்ப்பேன். அதிலும் அவர்கள் மேலும் மேலும் இதே விஷயங்களை செய்து கொண்டிருப்பார்களேயானால் அவர்களுக்கு மிக பெரிய துன்பங்களை இந்த வாழ்க்கையை கொடுத்துவிடும். அவர்கள் செய்கின்ற விஷயங்களை அவர்களை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பேராபத்திற்குள் தள்ளிவிட்டுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை சூழ்நிலைகளையும் தாண்டி அப்பன் இன்னமும் உன்னோடு உனக்கான நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? என் பிள்ளை, உன்னுடைய மனநிலை, உன்னுடைய சூழ்நிலை இவையெல்லாம் என்னவென்று நான் அறிவேன். உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கிறது, எதையெல்லாம் உன்னிடத்தில் இருந்து பறித்தது என்பதனையும் நான் அறிவேன். நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் நிச்சயமாக நான் அறிவேன். உன்னை சூழ்ந்து வந்த உண்மைகளும் உன்னை சூழ்ந்து வந்த துன்பங்களும் இனிமேல் எந்த காலத்திலும் உன்னை காயப்படுத்தாதபடிக்கு உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். அப்பொழுது உன் அப்பன் யார் என்று நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கான பல நன்மைகளை கொடுப்பதற்கு தயாராகிவிட்டது. இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை உண்மைகளையும் உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுப்பதற்கு தயாராகிவிட்டது. இனி நடக்கக்கூடிய நன்மைகளுக்காக உன்னை நீ தயார்படுத்திக்கொள். உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளுக்காக உன்னை நீ தயார்படுத்திக்கொள். இந்த வாழ்க்கை உனக்கு இதைவிடவும் பேரதிசயங்களை எல்லாம் காண்பித்து கொடுக்க தயாராகிவிட்டது. இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்பதில் இந்த வாழ்க்கை தெளிவாகிவிட்டது. இனி என்ன நடந்தாலும் இவையெல்லாமும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்காக எப்பொழுதும் தெய்வம் உறுதுணையாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு சந்தோஷமாக நீ உன் அடுத்த அடியை எடுத்து வை. எந்த இடத்திலும் உன்னை யாரும் கைவிட முடியாதபடிக்கு உன் அப்பன் உனக்கான பெருமகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன். இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய சூழ்நிலை உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு உறுதி செய்ய நான் தயாராகி விட்டேன் அல்லவா? என் குழந்தையே, கந்தனை நம்பிய பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் கஷ்டப்பட்டதாக சரித்திரம் கிடையாது. துன்பங்களை அனுபவித்தாலும் அதிலிருந்து முடிவில் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஒன்று உறுதியாக கிடைக்கும். இதுவெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். எந்த இடத்தில் இதை இழந்து விட்டோம் என்று வருத்தப்பட்டாலும் அந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து என் பிள்ளை எனக்கு நன்றி சொல்ல வருவார்கள். இன்று வெள்ளிக்கிழமை என்பதனால் இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற துடிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கே உனக்கானதாக கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இனி ஒவ்வொரு நொடியும் உனக்கு நீ விரும்பியதை எல்லாம் கொடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக உன் கைகளில் கொண்டு வந்து தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது என்று உனக்கு என்னவெல்லாம் தோன்றுகின்றதோ அதையெல்லாம் நீ எப்பொழுதும் யார் பேச்சையும் கேட்காமல் நல்லபடியாக செய்து கொண்டிரு. உன் மனசாட்சிக்கு மட்டும்தான் நீ பயப்பட வேண்டுமே தவிர இந்த மனிதர்களுக்கு அல்ல என்பதனை புரிந்து கொள். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்னவாக மாறும் இந்த வாழ்க்கை என்பதனை உணர்ந்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு. நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொடுப்பதற்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது. இனிமேல் எந்த இடத்திலும் துவண்டு விழாமல், எந்த சூழ்நிலையிலும் எதையும் நீ விட்டு விடாமல் பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கொள். உன்னோடு நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக உன்னால் என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும். அத்தனைக்கும் கந்தன் பொறுப்பு, அத்தனைக்கும் உன் அப்பன் நான் பொறுப்பு. உன் வாழ்க்கையின் வெற்றியை நான் உறுதி செய்து உன்னை நல்வழிப்படுத்தும் வரை உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். வேல்வேல் முருகா.
வெற்றிவேல் முருகா.